திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் பழனியில் நடைபெற்றது. இந்நிலையில் பேரணியாக செல்ல ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து சாலையில் நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி சிறுவன் ஒருவனுக்கு கலைஞர் கருணாநிதி வேடமணிந்து அழைத்து வந்திருந்தது மட்டுமல்லாமல் சிறுவனை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரச்சார வாகனத்தின் மீது அமர வைத்துள்ளனர். பின்னர் முக்கிய வீதிகளில் சென்றபோது விதிகளை மீறி அரசு மருத்துவமனை முன்பு பட்டாசு வைத்துள்ளனர். திமுக கூட்டணி கட்சியினரின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் விதிகள் மீறப்பட்டுள்ள நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.